உங்களுடைய சொந்த பணத்தை பணயமா வைக்காம ஒரு மிகப்பெரிய முதலீடோட ரிஸ்கே இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணலாம்னு சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கேட்க நல்லா இருக்குல்ல, ஆனா இது கொஞ்சம் உண்மைதான். இதுக்காக தான் இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் ப்ராப் ஃபார்மை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சுவலா ப்ராப் ஃபார்ம்னா என்னது, அவங்க நமக்காக எதுக்கு பணம் தரணும், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை ட்ராப்பான்றத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்க. ப்ரொப்பரேட்டரி ஃபார்ம் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ப்ராப் ஃபார்ம். இதில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு கீழே அந்த கம்பெனியோடைய கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஆனால் இதே மாதிரி தான் ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்ற கான்செப்டும் ஒர்க் ஆகும். ஆனால் இதுக்கும் ப்ராப்ஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஹெட்ஜ் ஃபண்டுன்றது கஸ்டமருடைய ஃபண்டை ட்ரேட் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்ஃபார்ம் அந்த கம்பெனியுடைய கேபிட்டலை ட்ரேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்ம இதுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணுறோம், ப்ராஃபிட் எப்படி அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற டவுட் இப்போ வருதுல. அது ரொம்பவே சிம்பிள். இதுக்கு பேர் பே அவுட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக்காக நீங்கள் இதுக்குள்ளே போய் ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்த ப்ராஃபிட்லேருந்து அவங்க சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற பணத்தில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி கமிஷன் பேஸ்டாக பேசியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். முக்கியமாக நீங்கள் கம்பெனியோடைய கேபிட்டலை தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்றதுனால மோஸ்ட்லி அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா ரிஸ்க் ஃப்ரீ. பட் எப்படி உள்ளே போகிறது, அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ராப் மாதிரி இருக்குது. பட் நான் சொல்கிறேன், பட் இங்கே உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அதில் உங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஆயிரும். அதனால் அந்த கம்பெனிக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $1000 ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க, அதிலிருந்து 80% நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னால் மோஸ்ட்லி $800 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். அந்த பேலன்ஸ் இருக்கிற 20% $200 அப்படின்றது தான் அந்த கம்பெனியோடைய பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட்டே. ப்ரோ, நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் தான் ட்ரேட் பண்ணுவேன், இல்லை நான் வந்து ஸ்டாக்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன், அப்போ எனக்கு அந்த ப்ராஃபிட் நான் கம்ஃபர்டபுளாக ட்ரேட் பண்ணுற அசட்டை தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுவும் பாசிபிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ராஃபிட் ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன், ஸ்டாக், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சின்னு எல்லா அசட் கிளாஸஸுமே அந்த இடத்துல அவைலபிளாக இருக்குமா. நிறைய இதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல், நீங்கள் ஸ்கேல்ஃபரா இல்லை லாங் டேர்ம் ட்ரேட் பண்ணுவீங்களான்றதை பார்த்து அதை பேஸ் பண்ணி உங்களுடைய பிளாட்ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக அவங்களே கேபிட்டல் தர்றாங்கன்றதுனால உங்களுடைய பணத்தை பேஸ் பண்ணி பெரிய ரிஸ்க்லாம் இருக்காது. ஆனால் இதுக்குள்ளே என்டர் ஆகணும் இல்லையா, அதுக்கு தான் பேசிக்காக ஒரு செக் மாதிரி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது இது கரெக்டுன்னு தோணும், ஒரு பக்கம் பார்க்கும்போது இது நியாயமாப்பா அப்படின்ற மாதிரியும் தோணும். பேசிக்காக இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி உங்களுடைய கேபிட்டலை ஒரு ட்ரேடர் நம்பி தர போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அந்த ட்ரேடர் முதல்ல என் ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குண்டான ஸ்கில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடை பார்ப்போம். அப்படி பார்ப்பீங்களா? ஸோ அப்போ அந்த ட்ரேடர் நம்ம ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சேலஞ்சு நான் தர்றேன், அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னுடைய பணத்தை உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு தரேன் அப்படின்னு தான் நீங்களே பேசிக்காக யோசிப்பீங்க. சரி, அப்போது ஒரு சில சேலஞ்சை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரேடர் அதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா மட்டும்தான் உங்கள் கம்பெனிக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்க உங்கள் பணத்தை பேஸ் பண்ணி. இதே மாதிரி தான் ப்ராப்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 ஃபேஸஸாக நிறைய சேலஞ்சஸ் வச்சுருக்கோம். அந்த சேலஞ்சை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறமா யாரெல்லாம் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் எங்களுடைய கம்பெனி கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். அதாவது எங்களுடைய ஃபண்டட் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பிகினர்ஸ் இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த சேலஞ்சஸில் அந்த கம்பெனி கேட்குற ஒரு சின்ன ஃபீ தான் அவங்களுடைய ட்ராப்பே. இது ஒரு பக்கம் ஓகேவாக இருந்தாலும் இந்த ப்ராப்ஃபார்மில் லாஸ் பண்ணுற நிறைய பேர் இந்த சேலஞ்சில் தான் லாஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக நிறைய பிகினர்ஸ் ஓகே நம்ம ஒன்ஸ் இதில் போயிட்டு சேலஞ்சில் பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பெரிய ஃபண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்பி சேலஞ்சில் அவங்க கேட்குற $100, $50, சம்திங் வாட் எவர் இட் இஸ் மேபி அதை பே பண்ணி சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு சேலஞ்சில் வின் பண்ணுறாங்க, அடுத்து ஒரு 10 days 5 days கேப்புக்கு அப்புறமா செகண்ட் சேலஞ்ச் அப்படின்னு போகும்போது அங்கே லாஸ் பண்ணால் அவங்களுடைய அக்கௌண்ட்டே வைப்ட் அவுட் ஆயிடுது. ஸோ பேசிக்காக அந்த சேலஞ்சுக்கு கொடுத்த $100ன்றது கம்ப்ளீட்டாக லாஸ். ஆனால் அதுக்கப்புறமா அந்த ட்ரேடர் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த $100 மட்டும்தான் லாஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இது அப்படியே கேம்லிங்காக மாறி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு சேலஞ்சில் பாஸ் பண்ணிட்டோம், செகண்ட் சேலஞ்சில் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம், மேபி இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம கண்டிப்பாக செகண்ட் சேலஞ்சிலையுமே வின் பண்ணிடலாம், ப்ராஃபிட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்,
அப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு திரும்ப திரும்ப சேலஞ்சை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒன்ஸ் அவங்க 2 சேலஞ்சையுமே மேபி ஒரு சில பேர் 100ல் 1% இல்லை 3% மெம்பர் அந்த 2 சேலஞ்சிலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்குள்ளே வந்தாலுமே ஒரு சில பே அவுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு உண்டான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் பே அவுட்டே கிடைக்கும். இதுலேயுமே நிறைய ட்ரேடர்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது மேபி இந்த சேலஞ்சுக்கு ஃபீஸே இல்லாமல் ட்ரேடர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தா மச் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ஒரு சில ஃபீஸ் இருக்குது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போனதுக்கு அப்புறமா கூட ஒரு சில பேருக்கு பே அவுட்லாம் வரலன்ற மாதிரியும் நிறைய கன்சர்ன் இன்டர்நெட்டில் பரவிக்கிட்டே இருக்குது. அஸ் அ வியூவர் ஆர் ட்ரேடராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி செட்டப்ன்றது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா ஆர் ட்ராப்னா எதனாலன்ற உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையுமே இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.